ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா இந்தியாவுக்கும் இந்தோனேஷியாவுக்கும் ஒரு டீல் நடந்திருக்குங்க. அதை பற்றி பார்க்கலாம் வாங்க. இது வந்து ஒரு மெடிக்கல் ரிலேட்டட் டீல்னு கூட சொல்லலாம். டீலுன்றதை விட ஒரு ஹெல்ப்னு சொல்லலாம் என்னை பொறுத்தவிட. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ இது வந்து என்றைக்கு நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா October 17th வந்து நடக்குதுங்க. ஸோ இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியாவில் வந்து நிறையா சிசிஎம் ரிலேட்டடு ரேடியேஷன் அஃபெக்ட்ஸ் வந்து ஆகுது. எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்கன்னா சிசிஎம் அண்ட் தோரியம் ரிலேட்டட் காம்பனன்ட்ஸ்னால ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல்ஸ் எல்லாம் அதெல்லாம். ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு நிறைய வந்து அஃபெக்ட் ஆகுது, ஹெல்த் எஃபெக்ட்ஸ் ஆகுது அப்படின்ட்டு. ஸோ அங்கே மெடிக்கல் கொஞ்சம் ஷார்ட்டேஜாக இருக்கிறதுனால நம்ம இந்தியாட்ட வந்து அப்ரோச் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நம்ம கண்ட்ரி பற்றி உங்களுக்கே தெரியும். ஸோ மெடிக்கலில் வந்து ஒரு பெரிய வளர்ச்சி பெற்ற நாடுனா நம்ம நாடு தான். ஸோ அதில் வந்து நான் கண்டிப்பாக பெருமைப்படுறேங்க. ஸோ நம்ம நாட்டில் சைட்லேருந்து பார்த்திங்கன்னா பெர்சியன் ப்ளூ கேப்சூல்ஸ்ன்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரேடியேஷன் ரிலேட்டடாக அந்த இஷ்யூஸ் எல்லாம் வந்து மிட்டிகேட் பண்ணுறதுக்கு வந்து இந்த மெடிசன்ஸ் வந்து யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து இந்தோனேஷியாவுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து நல்ல பாராட்டத்தக்க விஷயம் தாங்க. ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. October 17th வந்து நடக்குது. இந்தியா வந்து இந்தோனேஷியாவுக்கு பெர்சியன் ப்ளூன்ற கேப்சூல்ஸ் வந்து தராங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ரேடியேஷன்ஸ் தரக்கூடிய சிசிஎம் போன்ற மெட்டீரியல்ஸ்லேருந்து இந்தோனேஷியா மக்களுக்கு ஒரு மெடிக்கேஷனாக கொடுக்கறது தான் இந்த விஷயம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.